إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்திலே ஒரு முஃமினது வாழ்வில் இரகசியம் என்கின்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஈமான் உள்ளவருடைய வாழ்க்கையில், பொதுவாக மனித வாழ்க்கையில், அதே நேரம் ஒரு ஈமான் உள்ளவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய 4 இரகசியம் என்கின்ற பகுதிகள் இருக்கின்றன. இரகசியத்தோடு தொடர்புடைய 4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 4 பகுதிகள் தான் நாளை மறுமையில் எம்மை அழிக்கக்கூடிய அல்லது எம்மை காப்பாற்றக்கூடிய மிக உச்சகட்டமான செயல்பாடுகள் என்று சொல்லலாம். அது நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு விஷயம். நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் அவைகள் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக அதிலே மனிதர்கள் எந்தவிதமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதனூடாகவும், அதிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படியெல்லாம் நாம் அதில் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். உண்மையிலேயே மனிதன் தனது நல்லவைகளை வெளிப்படுத்துவதிலும் கெட்டவைகளை மறைப்பதிலும் மிகவும் கவனம் எடுப்பான். பிறரது கெட்டவைகளை வெளிப்படுத்துவதிலும் அவனது நல்லவைகளை புறக்கணிப்பதிலும் மனிதனுடைய கவனம் என்ன செய்யும், அதே அளவிலே என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலை பற்றி இஸ்லாம் பல இடங்களிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அதிகமான மனிதர்களுடைய செயல்பாடுகளில் இது பற்றிய கவனங்கள் குறைவாகவே இருக்கின்றன. நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்க அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட எச்சரிக்கப்பட்ட இடங்களை சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், முக்கியமான 4 இடங்களை நாங்கள் இதிலே உணரலாம். 1, பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய இரகசியங்கள். நஜ்வா என்று குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. பிறரை பற்றி நாம் நன்மை என நினைத்து பேசக்கூடிய இரகசியங்களை பற்றி குர்ஆன் என்ன செய்கிறது, பேசுகிறது. பிறருக்காக, பிறருடைய தேவைகளுக்காக நாம் பேசக்கூடிய இரகசியங்கள் என்கின்ற ஒரு பகுதி, பிறரை பற்றி பேசக்கூடிய இரகசியங்கள். 2வது, பிறரை பற்றி நாம் குறை பேசி, புறம் பேசி, அவதூறு சொல்லி நாம் பேசக்கூடிய ரகசியங்கள். 1, பிறருடைய நலவு என்ற அடிப்படையில் நம்ம பேசக்கூடிய ரகசியங்கள். 2வது, புறம் பேசி அவர்களை பற்றி அவதூறு சொல்லி, குறை சொல்லி நாம் பேசக்கூடிய இரகசியங்கள். 3வது, எமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட செயல்பாடுகள், மோசமான பாவங்கள், நாம் இவைகளை இரகசியமாக மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள். வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒன்று உண்டு. ஆனால் மறைத்து வைக்கக்கூடிய, ஒரு வெட்கத்தின் காரணமாக மறைத்து செயல்படக்கூடிய பாவங்கள். 2வது, நாம் மறைத்து செய்யக்கூடிய நல்ல அமல்கள். அது நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த தர்மங்களாக இருக்கலாம், நல்ல செயல்பாடுகளாக இருக்கலாம், வழிகாட்டல்களாக இருக்கலாம், முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு கண்ணீர் துளியாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அது நமக்கும் நமது இறைவனுக்கும் தெரிந்த விஷயங்கள். இந்த 4லேயே நாம் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடியது 4வது தான். இதில் ரகசியம் உண்டு இருக்குமா என்று சிந்திக்கக்கூடிய அளவில் எமது செயல்பாடுகள் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். இந்த 4ம், நான் சொன்ன இந்த 4ம் மனித வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஈமானுடையவனுடைய ஈமானை பாதிக்கவும் அதிகரிக்கவும் செய்யக்கூடிய முக்கியமான பகுதிகள். மறுமை நாளில் இறைவனிடத்திலே எம்மை காப்பாற்றுவதற்கு உதவக்கூடியதும் இதுதான், எம்மை அழிப்பதற்கு உதவக்கூடியதும் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் பிறரை பற்றி பேசக்கூடிய, நல்லது என்று நினைத்து பேசக்கூடிய இரகசியங்கள். 2வது, பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய, அதாவது புறம், அவதூறுகள், குறை சொல்லல்கள். 3வது, எமது வாழ்க்கையில் நாம் வெட்கத்தின் காரணமாக மறைத்து செய்யக்கூடிய பாவங்கள். 4வதாக, நாம் எமக்கும் எமது இறைவனுக்கு மத்தியிலே வைத்திருக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகள், அமல்கள், இறைவனுக்காக செயல்பட்ட அந்த அமல் சாலிகள். அன்புள்ள சகோதரர்களே, இதிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று என்றைக்காவது அதாவது முஹாசபா செய்து,
எம்மை சிந்திக்க செய்து சரியாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம மிகவுமே அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதுதான். மிகவுமே அலட்சியமாக இருக்கக்கூடிய பகுதி இதுவாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, மறுமையுடைய விசாரணைகள் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா முக்கியமாக இந்த பகுதிகளை சொல்லி காட்டுகிறார். யௌம துபுல ஸராயிர், அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில், சோதிக்கப்படக்கூடிய நாளில். யௌம துபுல ஸராயிர், மறுமை நாளுடைய முக்கிய சிஃபத்துக்களில் ஒன்றாக, முக்கிய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். யௌம துபுல ஸராயிர், நமது சரீராக்கள், நமது ரகசியங்கள் சோதிக்கப்படக்கூடிய நாளில், வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில். அந்த நாள்ல மனிதன் நிறுத்தப்பட்டு தனது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மறைக்கப்பட்ட, மனிதர்களால் அறிய முடியாத, எமக்கு மாத்திரமே தெரிந்த அந்த நிகழ்வுகள் சோதிக்கப்படக்கூடிய நாளில், அந்த ரகசியங்கள் சோதிக்கப்படக்கூடிய நாளில் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு, அதாவது முக்கியமான ஒரு பகுதி. வபதாலஹும் மாலம் யகுனு யஹ்தஸிபூன், அவர்கள் எண்ணி பார்க்காதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு வெளிப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடம். அதே போல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், மாலிஹாதல் கிதாபிலா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, என்ன ஏடு இது, எந்த ஒரு பெரியது சிறியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் இது கணக்கில் வைத்திருக்கிறதே. எந்த ஒரு பெரியது சிறியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறதே என்று மனிதன் பிரமிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வைத்து நம்ம பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இறுதி நாள் என்பது எமக்கு எவ்வளவு ரகசியங்களை என்ன செய்யும், அது இறைவனுடைய ஆற்றலினூடாக வெளியே கொண்டு வந்து சேர்க்கும் என்று நினைத்து பாருங்கள். சாதாரணமான இந்த சிப்புகளை எல்லாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய இந்த மனிதன், இறைவனுடைய ஆற்றல், இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலேயே மனிதன் ஆச்சரியப்படுறான். நாளை மறுமையில் எல்லா செயல்களையும், எமது செயல்களையும் வடிவத்தில் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நாளில், அவைகளை மனிதன் பார்க்கின்ற நாளில் எப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் சோதிக்கப்படுவோம் என்று நினைத்து பாருங்கள். அவர்கள் செய்த அனைத்து செயல்களையும் முன்னால் காண்பார்கள், அனைத்து செயல்களையும் முன்னால் காண்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் எழுத்து வடிவில் அல்ல, ஏட்டு வடிவில் அல்ல, அதை செயல் வடிவில் அவர்கள் என்ன செய்வார்கள், காண்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மறுமையுடைய முக்கியமான ஒரு பகுதியாக அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகிறான் என்றால், மறுமையிலே முக்கியமான ஒரு சிஃபத்தாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், ஒரு முஃமின் எப்படி இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த உலக வாழ்க்கையை சொல்லுகிற நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா, அதாவது வஹஷியர் ரஹ்மான பில் கைப், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அதாவது கைபிலே மறைவான நேரங்களில் இறைவனை அஞ்சியவர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாருக்கு சுவர்க்கம் என்று சொல்கிற நேரத்தில் சிஃபத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சியவர், தனிமையில் இறைவனை அஞ்சியவர் என்ற பண்பை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காரணம், பகிரங்கமாக அஞ்சுவதில் நயவஞ்சகரும் ஈமான் கொண்டவர்களும் சமமாக இருப்பார்கள். தனிமையில் அஞ்சுவதில் தான் ஒரு நயவஞ்சகனுக்கும் மூமினுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசமே அந்த இடத்துல தான் என்ன செய்கிறது, வரப்போகிறது. இதில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று கேட்டால், அதிகமான மனிதர்கள் தங்கள் குணத்தை சரி செய்வதிலும், தங்களது நடவடிக்கைகளை சரி செய்வதிலும், வணக்க வழிபாடுகளை சரி செய்வதிலும் எதில் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால், பிறர் நோக்கக்கூடிய விஷயத்தில் தான், மற்றவர்கள் பார்க்கிற விஷயத்தில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்களே தவிர பார்க்காத வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்துவது கிடையாது. இதுதான் உண்மை. நமக்கு நாமே சமாதானம் செய்து கொண்டாலும் சரி, நமக்கு நாமே தேற்றிக் கொண்டாலும் சரி, தனிமையில நின்று நீங்க நினைத்து பாருங்கள் எது உண்மை என்று சொல்லி. ஒருவர் உங்களை கோபம் கொள்ளக்கூடிய மனிதர் ஏசி விட்டார்னு வைங்களேன், உடனே நமக்கு கோபம் வரக்கூடாது என்று சரி செய்பவர்களை விட கோபப்பட்ட இடத்தை சரி செய்கின்றவர்கள் தான் அதிகம். அந்த இடத்துல நான் கோபப்பட்டதுக்கான இதுதான் காரணம், அதுதான் காரணம், இல்லைன்னா நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட பண்புள்ளவன் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல போன பெயரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றவர்கள் தான் அதிகமே தவிர, எனக்கு ஏன் இந்த கோபம் வந்தது, இப்படி வரக்கூடாது என்று அதை சரி செய்ய முயற்சி எடுப்பவர்கள் குறைவு. அந்த பெயரை காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நீங்கள் அதிகமாக காண்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நான் சொன்ன விஷயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் பாருங்கள், மனிதர்கள் பேசக்கூடிய அந்த பிறரை பற்றி பேசக்கூடிய நலவு என்று நினைத்து பேசக்கூடிய ரகசியங்கள் நிறைய உண்டு. இந்த நலவு என்ற பாதையால் நிறைய உள்ள வந்து சேரும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ்.
அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் அதிகமானவைகளில் நலவே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் அதிகமானவைகளில் நலவே கிடையாது. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும். அவர்கள் ரகசியம் என்று 3 பேர் நின்றாங்க என்று சொன்னா அதுல அதிகமானவைகள் நல்லது கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரகசியங்களை அறிந்தவனுடைய தீர்ப்பு. நல்லதுக்காக உட்கார்ற ஒவ்வொரு இடத்திலையும் பிறரை பற்றிய ஒரு தர்ம விஷயமாக இருக்கலாம், ஜகாத்துடைய விஷயமா இருக்கலாம், அவருக்கு ஒரு உதவணும் என்ற விஷயமா இருக்கலாம், அவரை திருத்த வேண்டும் என்ற விஷயமாக இருக்கலாம். அந்த இடத்துல அதிகமாக உட்கார்கிற நேரத்தில் அதுல ஹைர் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 3 விஷயங்களை தவிர இல்லாமன் அமரா பி சதகா, தர்மத்துக்காக அவருக்கு கொடுங்க என்பதற்காக ஒரு ரகசியம் பேசினால், அல்லது அவ் மஅரூஃப், அல்லது நல்லது செய்ய வேண்டும், ஒரு நல்லதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ரகசியம் பேசினால், நல்லதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ரகசியம் பேசினால், அல்லது இருவரை சமாதானப்படுத்துவதற்காக ரகசியம் பேசினாலே தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த 3 ரகசியங்களிலும் ஒரு ஹைர் இருக்கலாமே தவிர மற்றபடி பேசப்படுகின்ற எந்த அதாவது அதாவது ரகசியங்களிலும் நன்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதனாலதான் இந்த ரகசியம் பேசுதல் விஷயத்தில் குர்ஆன் சுன்னா, மற்றவரை பற்றி ரகசியம் பேசுகிற விஷயத்தில், நல்லது என்று பேசப்படக்கூடிய விஷயத்தில் நிறைய இஸ்லாம் சொல்லுகிறது. லா யத்தனாஜா இஸ்னானி தூன சாலிஹி, 3வது அதாவது நபர் இருக்கிற நேரத்தில் 2 பேர் என்ன செய்யக்கூடாது, ரகசியம் பேசக்கூடாது. இன்ன தாலிக யுதிஹி, அது அவரை வேதனைப்படுத்தும். இன்னமன் நஜுவா மின ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரகசியம் என்பது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றான். அல்லாஹ் தஆலா இந்த 3 விஷயத்தை விதிவிலக்காக்கி சொன்னானே, அதை தவிர அந்த பேசப்படக்கூடிய அந்த ரகசியங்கள் எல்லாமே ஷைத்தானுடைய ஏற்பாடு. இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், அந்த தூண்டுதலே ஷைத்தானுடைய ஏற்பாடு. ஏனென்றால் மூமினானவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக, மூமினானவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக. முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே. எனவே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நம்ம யாரையாவது பற்றி நல்லது என்று ரகசியம் பேச போகிறோம் என்றால் சிந்திக்க வேண்டும். இதுல இந்த 3 இருக்குதா, இதுல இந்த 3 வருகிறதா? சமாதானத்துக்காக பேசுகிறோமா? உண்மையில் சமாதானத்துக்காக பேசுகிறோமா? சமாதானம் பேசுகின்ற பேர்ல வெஞ்சம் தீர்க்க பேசுகிறோமா? நம்ம சமாதானம் பேசுற டைம்ல மனசு ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கும், ஒரு பக்கம், அடுத்தவர் பக்கம் வெஞ்சம் தீர்ப்பதற்காகவே 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சமாதான போர்வையில இருக்கும். இதற்காக நம்ம பேசுகிறோமா, அல்லது தர்மம் ஏவுவதற்காக பேசுகிறோமா, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பேசுகிறோமா? இந்த 3ம் இல்லை என்றால் அது ஒரு முஃமினை கவலைப்படுத்துவதற்காக நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது முதலாவது பகுதி. 2வது பகுதி, நம்ம அதாவது இந்த பகுதி மறுமை நம்மளை அழித்துவிடும். இந்த பகுதி மறுமை நாளில் பெரிய கோடான கோடி அமல்களோடு வந்தாலும் யௌம துபுல சராயிர் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது போல அந்த ரகசியங்களின் ஊடாக அல்லாஹ் எங்களது எல்லா அமல்களையும் என்ன செய்து விடுவான், அழிக்கக்கூடிய அமைப்பில் இவைகள்லாம் வந்து என்ன செய்யும், நிற்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய புறம், குறை, அவதூறுகள். இது நம்ம நிறையவே நம்ம என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இதிலே மிக முக்கியமானது அல்லாஹு தஆலா வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா என்று சொல்றான். அல்லாஹு தஆலா இந்த விஷயம், இந்த புறத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக பேசிய ஒரு சூரா இது. மற்றவைகள் ஹதீஸ்களிலே வந்தாலும் வைலுல்லி குல்லி ஹுமஸா லுமஸா என்கின்ற இந்த சிஃபத்திலேயே நரகத்தையும் அல்லாஹ் தஆலா அதுல சொல்கிறான், ஹுதமா என்று சொல்லி. இந்த அடிப்படையில் அரபிலே பயன்படுத்தப்பட்டால், இந்த லுமஸா ஹுமஸா ஹுதமா என்கின்ற அடிப்படையில பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது மிகவும் அதிகமான என்ற கருத்துல தான் என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஹுமஸா அதாவது அடிக்கடி பிறரை வந்து அதாவது புறம் பேசி கோல் சொல்லி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த வயல் அப்படி என்பது அவர்களுக்கே உள்ள பிரத்யேகமான நரகம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி கோல் சொல்லி இந்த மாதிரி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், ஒரு ஈமான் உள்ளவன் அதுல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தனது டோட்டல் நல்ல அமல்களையும் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அது. எந்த நல்ல அமல்கள் தெரியுமா, நம்ம 100 அமல் செய்யறோம், அதுல ஒரு 10 கபூலா இருக்கும், 90ல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது. கபூலான அமல்ல இருந்து என்ன செய்யும், அவருக்கு கொடுக்கப்படும். 90ல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா நம்ம அதாவது அவன் சொல்லாத அமல்கள் எத்தனையோ செய்திருப்போம்,
பிதஅத்தான அமல்கள் என்று எத்தனையோ செய்திருப்போம். அதே போல ஏற்றுக்கொள்ளப்படாத முறையில் அமல்களை என்ன செய்திருப்போம், சேர்த்திருப்போம். இந்த எல்லா அமல்களையும் விட்டு விட்டு ஒரு 10 அமல் இருக்கும். இந்த 10 அமல்ல இருந்துதான் நம்ம யாருக்கு புறம் பேசினோமோ, கோல் பேசினோமோ, குறை சொன்னோமோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், வழங்கப்படும் என பார்த்துக்கொள்ளுங்க. அதனாலதான் இமாம் அதாவது அப்துல்லா பாரக் அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் என் தாய் தந்தை பற்றி புறம் பேச விரும்புவேன். ஏன், எனது அமல்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்கள் தான். என் அமல்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார், என் தாயின் தந்தை தான். அது ஒரு அமல் போய் சேரணும்னா யாருக்கு போய் சேரட்டும், அது என் தாய் தந்தைக்காக இருக்கட்டும். ஆனா நான் செய்யற எல்லா அமல்களையும் வேறொருவருக்கு கொடுக்கக்கூடிய செயல்தான் இந்த கோல் புறம் என்ற கூடிய அம்சம். கவனம் எடுக்கிறோமா என்று பாருங்கள். அதிகமாக இதுல கவனம் எடுப்பது கிடையாது. கவனம் எடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, தௌபாவும் குறைவு. அதுல நமக்கு அப்படி செய்து விட்டோமே என்பதற்காக மனிதன் அடிக்கடி கலக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதனால் அதுல நம்ம செய்து விட்டோமே என்பதற்காக அதை நினைத்து நம்ம தௌபா செய்கிறோமான்னு பாருங்கள், தௌபாவும் குறைவு. அதுல நம்ம தௌபா செய்வதும் குறைவு. யாரெல்லாம் இப்படி பேசிவிட்டேன், எனது அமல்களை அழித்து விடாதே என்று மன்னிப்பு கேட்பதும் குறைவாக இருக்கு. மீறி வரலாம், பேச்சு வரலாம். வந்துவிட்ட பிறகு நான் இந்த மாதிரி பிறரை பற்றி பேசிவிட்டேன் என்று உணர்ந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாவின் பக்கம் தௌபா செய்கின்றவர்கள் மிக மிக என்ன குறைவாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் நம்ம மிக முக்கியமான ஒரு கவனத்தை இதிலே நாம் செலுத்த வேண்டும். இது நமது மறுமை நாளுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடும். அமல்களை அழிக்கக்கூடிய செயல்கள் என்று நிறைய இருக்கிறது. ஆனால் அன்றாட நமக்கு தெரியாமல் அனுதினமும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அமல். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பழத்தட்டெல்லாம் வைத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். தன்னை பற்றி புறம் பேசிய நபருக்கு சொல்றாரு, நேற்று நீங்கள் செய்த அனைத்து அமல்களையும் நீங்க எனக்கு கிஃப்டாக வழங்கிட்டீங்க, அதற்கான பரிசாக நான் இதை தந்தேன். அவருக்கு என்ன செஞ்சார், கொடுத்து உணர்த்தினார். அவருக்கு கொடுத்து உணர்த்தினார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பகுதி நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில இது கலப்பின் காரணமாக ஏற்படுகிற சில அறிஞர்கள், அல்லாஹு தாலா எனக்கு ஜும்மாவையும் 5 நேர தொழுகையும் கடமையாக்கி இல்லாது விட்டால் நான் மக்களோடு கலந்தே இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அறிஞர்கள் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல் உஸ்லா, தனிமையே எனக்கு விருப்பம் என்று சொன்ன அறிஞர்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதால் சோதிக்கப்பட்டதின் காரணமாக, இந்த விளைவின் காரணமாக. ஆனால் மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபல்யத்தை விரும்புகிறார்கள், அறிமுகத்தை விரும்புகிறார்கள், அடையாளத்தை என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். அடையாள கலப்பு என்பது எமது அமல்களை அளிப்பதற்கான வழிகளும் தான். அது வெறுமனே நன்மைக்கான வழியும் அல்ல, அது அடையாளத்தை அளிப்பதற்கான வழியும் தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாளை மறுமையுடைய அந்த ரகசியங்கள் சோதிக்கப்படுகின்ற நாளில் என்றதில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி என்ன தெரியுமா, நாம் மறைத்து செய்யக்கூடிய கெட்ட செயல்பாடுகள். மனிதன் இயற்கையிலேயே அதை என்ன செய்வான், மறைப்பான். மனிதனுடைய வெட்க உணர்வு மறைக்க தூண்டும், மனிதனுடைய கூச்ச உணர்வு சில பாவங்களை மறைக்க தூண்டும், மறைத்து அவன் தவிர்க்காமல் அதை செய்ய தூண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அறிஞர் சொல்கிறார், உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் தாழ்ந்த நிலையுடையவராக அல்லாஹ்வை ஆக்கிவிடாது. உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கீழ்நிலையில் உள்ளவராக அல்லாஹ்வை ஆக்கிவிடாது. அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் நீ வெட்கத்தின் காரணமாக மறைக்கிறாய், அல்லாஹ் பார்க்கிற டைம்ல அதை என்ன செய்யறாய்டா, யாரை சீப்பான இடத்துல நம்ம வச்சுக்கிறோம், நீ ரப்புல் ஆலமீனை என்ன செய்கிறாய், அந்த இடத்திலே வைத்திருக்கிறாய். உன்னை பார்ப்பவர்கள்ல பெற்றோருக்கு மறைக்கிறோம், மனைவிக்கு மறைக்கிறோம், பிள்ளைகளுக்கு மறைக்கிறோம், சமூக தலைவர்களுக்கு மறைக்கிறோம், எல்லாருக்கும் மறைச்சிட்டு தனிமையில் இருக்கிற டைம்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம் என்றா, பார்ப்பவர்களே கடைசி லிஸ்ட்ல யாரை வச்சுக்கிறோம், மிகவும் கண்ணியமற்ற நிலையில அல்லாஹ்வை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி என்று அந்த கூற்றை அந்த நிலையை எச்சரிப்பதற்காக லா தஜஅலில்லாஹ ஹுவனன் நாதிரீன இலைக், பார்ப்பவர்களிலே அல்லாஹ்வை கடைசி தரத்திலே என்ன செய்து விடாதே, வைத்து விடாதே என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் பாவத்தை வெட்கப்பட்டு அதை கூச்சப்பட்டு தனிமையிலே நடக்கிறான் என்றால் அதுல இன்னொரு பகுதி இருக்கிறது, வெட்கத்துக்கு கூலி உண்டு. ஒரு மனிதன் வெட்கப்படுகிறான் என்பதற்காக கூலி உண்டு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், பாவத்தை செய்துவிட்ட நான் இன்னென்ன பாவங்களை செய்தேன் என்று பிறரிடத்திலே பகிரங்கப்படுத்துவதை தவிர. தான் பாவங்களை செய்துவிட்டு பிறரிடத்திலே யாரெல்லாம் அதை பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர அல்லாஹு தஆலா மற்ற எல்லோருக்கும் மன்னிப்பான். ஆனால் பாவத்தை அவன் குறைக்க முயற்சி எடுக்காது விட்டால், தனிமையிலே குறைக்க முயற்சி எடுக்காது விட்டால், அதை அதிகரித்து கொண்டே செல்கிறான் என்றால் அழிவின் பாதையை நோக்கி என்ன செய்கிறான், அவன் செய்து அதை போய்கொண்டே இருக்கிறான் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திலே சிலர்
அம்சால் ஜிபாலி திஹாமா, இந்த யமனிலிருந்து தொடரா ஒரு மலை போகுதே மக்கா மதீனாலாம் தாண்டி ஒரு கடலோரத்தால, இந்த மலையளவுக்கான நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். திஹாமா மலையளவுக்கான நன்மைகளை செய்து கொண்டு அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள். அல்லாஹு தாலா அவைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றி விடுவான். அந்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா அழிச்சிருவான். எதன் காரணமாக தெரியுமா? அவர்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்கள், இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள், அவ்வளவு நல்ல அமல்களை ஈடுபடக்கூடியவர்கள். ஆனால் வலக்கின்னஹும் கௌமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுவா, அவர்கள் தனிமைக்கு போய்விட்டால், ரகசியம் என்று ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய எல்லா வரம்புகளையும் மீறி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய எல்லா வரம்புகளையும் உடைத்து மீறி விடுவார்கள். அந்த மாதிரி நிலையுடையவர்களுக்கு அல்லாஹு தாலா, ஒரு மனிதன் ஒரு நாள் இருக்க ஒரு நாள் தவறு செய்வது அல்ல இது. அவனுடைய வளமையே என்னண்டா, பகிரங்கமாக அவ்வளவு அமல்கள், உண்மையாகவே அந்த அமல்களை என்ன செய்யறாரு கபூலாகக்கூடிய அமல் தான். ஆனா தனிமைண்டு ஆகிவிட்டால், இதா ஹலௌபி மஹாரிமில்லா, அல்லாஹ் தடுத்தவைகள் தனிமையில் கிடைத்து விட்டால் அவர்கள் அதை முறித்து விடுகிறார்கள், அவமானப்படுத்தி விடுகிறார்கள். அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்து விடுவான்? அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் இது நாளை மறுமையில் எங்களை எப்படி அழிக்க வல்லது? அதாவது நம்ம மறைத்து செய்யக்கூடிய இந்த பாவங்கள் நாளை மறுமையில் வெளிப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, அழிக்கவும் செய்யும். இவைகள் இதே நேரம் இன்னொருவருடைய கெட்ட செயல் என்றால் அதை வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறோம். இன்னொருவருடைய கெட்ட செயல் என்றால் வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அந்த அதாவது விசாரணை நாளில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான அந்த படைப்புகள்ல உள்ள மனிதன், முதல் மனிதன் கடைசி மனிதன் வரைக்கும் இருப்பான். இரண்டாவது, அந்த விசாரணை முதல் மனிதன் போல கடைசி மனிதன் வரைக்கும் தெளிவாக என்ன செய்யும்? தெரியும். அத்தனை விஷயங்களையும் அல்லாஹு தாலா பகிரங்கமாக வடிவம் காட்டி விசாரிப்பான். அப்படி விசாரிக்கப்படுகிற நாளில் எமது எல்லா பாவங்களையும் எம்மோடு உள்ள எல்லோரும் பார்க்க போகிறார்கள், அனைத்தையும் காணப்போகிறார்கள். அது தௌபா செய்த பாவங்களாக இருக்கலாம், தௌபா செய்யாத பாவங்களாக இருக்கலாம். தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை அங்கதான் தெரியும். தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது எங்க தெரியும்? மறுமை நாள்ல தானே தெரியும். அல்லாஹ் தாலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அப்படி வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில் எங்களுக்கு தரப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாக்கியமே என்ன தெரியுமா? சிலருக்கு அல்லாஹ் தாலா அவ்வளவு படைப்புகளுக்கு முன்னால திரைய போட்டுருவான், தனிய விசாரிப்பான். தனிய விசாரித்து அந்த இந்த பாவத்தை உனக்கு தெரியுமான்னு இறைவன் என்ன செய்வான்? ஒவ்வொரு பாவமாக இறைவன் காட்டிக்கொண்டே வருவான். அவன் முடிவெடுத்து விடுவான், நான் அழிந்து விட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா, நான் இந்த அத்தனையும் உனக்கு உலகத்திலே மறைத்து வந்தேன், இன்றைக்கும் நான் மறைத்து விடுகிறேன், உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் அனுப்புவான். என்ன காரணம் என்று ஹதீஸிலே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ரகசியத்தை அவர் மறைத்தது, ஒருவருடைய மானத்தை அவர் மறைத்தது, ஒருவருடைய குற்றத்தை அவர் மறைத்தது, யாருக்கும் தெரியாமல், வார்த்தைக்கு வடிவஜாலங்கள் கொடுக்காமல், முன்னுரை பின்னுரை போடாமல் முழுமையாக மறைத்து விட்டது நாளை மறுமையில் அல்லாஹ் அவரது குற்றத்தை மறைப்பதற்கு காரணமாக அமையும். எத்தனை பாவங்கள் எமது காதோரங்களாக வந்து செல்கின்றன. தேடி சென்று எடுக்கிறோம், வரவில்லை என்று மகிழ்ச்சி அடையாமல் தேடி சென்று எடுக்கிறோம். அதுவும் இன்றைய மீடியா கால பகுதியில் எத்தனை பேர் என்ன பாவம் செய்கிறார்கள் என்பது அவரவர்களுக்கே என்ன தெரியாத அளவில் பிறருடைய பாவங்களை, நாம் தொடர்பற்றவர்களுடைய பாவங்களை கூட சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நாளை மறுமையில் எம்மை அளிக்கக்கூடியது என்று சொன்னால், இந்த ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இந்த இரகசியம் என்ற பகுதியில் இந்த 3வது பகுதி எவ்வளவு அதாவது பயங்கரமானது நினைத்து பாருங்கள். நமது பாவத்தை நம்ம மறைக்கக்கூடிய அந்த நேரம் பிறருடைய பாவம் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புகிறோம் என்று சொன்னால் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எம்மை மன்னிப்பான்? மன்னிப்பதற்கு எப்படி நாமே நமக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அடிப்படையில் பாவிகள். அல்லாஹு தாலா சொல்வது போல, நீங்கள் அனைவருமே அநியாயக்காரர்கள், நான் மன்னித்தவர்களை தவிர. அப்படி இருக்கிற நேரத்தில் பிறருடைய ரகசியங்களை நமது தூய்மைக்கான ஆதாரமாகவும் அவருடைய கெடுதிக்கான ஆதாரமாக நம்ம எடுத்து வைக்கிறோம் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அதாவது அந்த கருணையும் அல்லாஹ்வுடைய சிறப்பும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால்,
மா ஜக்கா மின்கும் மின் அஹதின், அபதன், உங்களில் எவரிலிருந்தும் தூய்மையானவராக வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சிறப்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் உங்களுக்கு இல்லை என்று வைங்க, உங்கள் மீது எவரும் எவர்கிட்டையும் தூய்மையானவராக இருந்திருக்க முடியாது. எல்லாரும் ஒருத்தர் கெட்டவராக தான் என்ன செஞ்சிருப்பீங்க, இருந்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்யறான், தூய்மையானவர்களாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அதை நம்ம பேணி பாதுகாத்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இரகசியம் என்பது மறுமையுடைய முக்கியமான பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். அதிலே ஒரு முஃமின் மிக முக்கியமான பேணுதல் காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பதை உணர்ந்து நமக்குள்ளும் அந்த பண்பாட்டை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தால் புரிவானாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கொஞ்சம் முன்னுக்கு வரங்க, பின்னால இடங்கள் நிறைய இருக்குது, முன்னால நிரப்பிங்க. அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்கள் இந்த நான் சொன்ன மேலே சொன்ன 3 விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஆர்வமாக செயல்படக்கூடிய ரகசியங்கள். பிறருடைய நலவு என்ற பெயரில் பேசப்படக்கூடிய தவறுகளாக இருக்கலாம், பிறரை பற்றி பேசக்கூடிய புறம் குறைகளாக இருக்கலாம், தனது அதாவது ரகசியமான பகுதிகளை மறைப்பதாக இருக்கலாம், ஆர்வமாக செயல்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்லீஸை பாருங்கள், ஷைத்தானை பாருங்கள், எதில ஆர்வம் காட்ட வேண்டுமோ மறைப்பதில், அதிலே இப்லீஸ் எவ்வளவு பலகீனத்தை ஏற்படுத்துகிறான். அது என்ன, எமக்கும் எமது இறைவனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய நல்ல அமல்கள், வேற யாருக்கும் தெரியாம இருக்க வேண்டிய விஷயம், வேற யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமல் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டிய நல்ல ரகசியங்களை பகிரங்கப்படுத்த வைக்கிறான், சொல்ல வைக்கிறான், எம்மை பேச வைக்கிறான், எம்மை பிறரிடத்திலே அடையாளம் காட்ட வைக்கிறான் என்றால் அழிப்பதில் ஷைத்தான் இப்லீஸுடைய தந்திரத்தை நீங்க நினைத்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பல விதத்திலே சில நன்மைகளை இரகசியமாக தந்திருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மனிஸ்ததா ஐயகூன லகும் ஐயகூன லி அஹதிக்கும் ஹிபும் மினல் அமலி ஃபல்யஃபஅல். ஒரு அமலிலே ரகசியம் ஒன்றை உங்களில் எவராவது பேண முடியுமாக இருந்தால் அதை செய்யட்டும். யாருக்குமே தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரிந்தால் பிள்ளைகளுக்கு தெரியாது, அல்லது பிள்ளைகளுக்கு தெரிந்தால் மனைவிக்கு தெரியாது, அல்லது யாருக்குமே தெரியாத லெவலில் ஒரு அமல் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், மறுமையில உங்களுக்கு ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், அதுல நீங்க இஹ்லாஸாக இருந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு அமலை உங்களுக்கு பாதுகாக்க முடியும் என்றால் அதை செய்யுங்கள். அதை மறைமுகமாக வையுங்கள், காட்டிக்கொள்ள வேண்டாம். அது வார்த்தையில கூட எனக்கு ஒன்று இருக்குது, அல்லாஹ் மறுமை நாளில் வெளிப்படும் என்று கூட என்ன செய்யக்கூடாது, அதை காட்டிக்கொள்ளாத அமைப்பில் நமது செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். என்றால் இதுல நம்ம எத்தனை பேர் கவனம் எடுக்கிறோம் என்று பாருங்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு எப்படி சய்யிஅத்துன் சரீரா ரகசியமான பாவம் இருக்கிறதோ அதுபோல, அதாவது ஹசனத்துன் சரீரா ரகசியமான ஒரு நன்மை இருக்கட்டும். நீங்க எப்படி ஒரு ரகசியமான பாவத்தை வச்சுக்கிறீங்களோ அதுபோல ரகசியமான ஒரு நன்மை வைத்துக் கொள்றாங்க இல்லை, அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், முயற்சி எடுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரகசியம் என்பது நம்ம செய்யக்கூடிய அமல் என்று நம்ம தேவையில்லை, உள்ளத்தால் செய்யக்கூடிய சில நல்ல அமல்கள் உண்டு. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமைக்கான சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம். அவங்க அதுல எல்லாத்திலையும் பொறுத்து வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம். அதே போல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மிகப்பெரிய ஒரு சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம். அதுல எல்லா விஷயத்திலையும் அவர் சபர் செய்து போறவராக இருக்கலாம். இதை நீங்கள் அடக்கி கொண்டு உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கு மாத்திரம் இடையில் வைத்துக் கொண்டு போவீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அமல். அது அந்த பொறுமை, அந்த சபர், அந்த குழந்தைகளுக்காக, அந்த குடும்பத்திற்காக, அவருடைய கண்ணியத்திற்காக, மார்க்கத்துக்காக, அவருடைய கண்ணியத்துக்காக, மார்க்கத்திற்காக பொறுக்கக்கூடிய பொறுமை இறைவனிடத்திலே மிகப்பெரிய அமல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் சபரின் காரணமாக கிடைத்தது என்று தான் சொல்கிறான். இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்ததே சபரால. அந்த சபர் அங்கலாய்க்க தேவையே இல்லை. என் கணவர் என்னோடு இப்படி நடக்கிறார், என்ன செய்வது? என் மனைவி என்னோடு இப்படி நடக்கிறார், என்ன செய்வது? நாம் ரகசியமா செய்த பாவங்களுக்குரிய சோதனை என்று நினையுங்கள். அதற்காக நீங்கள் பொறுங்கள், அதுக்கு பரிகாரம் என்று நினைத்து
அந்த மாதிரி நினைக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய அமலாக மாறும். யாரிடத்திலும் நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா, அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும், அவனது அமல்கள் அதை கொண்டு போய் சேர்க்காது. அதனால் அல்லாஹு தஆலா அவனின் வெறுக்கக்கூடியதை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே இருப்பான். ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான், அந்த அந்தஸ்தை கொடுக்கின்ற வரைக்கும், அந்த அந்தஸ்துல கொண்டு போய் இவரை சேர்க்கின்ற வரைக்கும் அந்த வெறுப்பான சோதனை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க அமல் செய்யக்கூடிய அமல் அங்க போகல, உங்களோட பொறுமை அங்க போய் என்ன செய்யும், உங்களை சேர்த்து விடும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் தனிமையிலே இந்த மாதிரி குடும்பங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு உதவியற்றவராக, ஒரு பொருளாதாரமற்றவராக, அதாவது ஒரு ஆதரவு அளிக்காதவராக கருதப்படலாம். அந்த நேரங்கள்ல அங்கலாய்க்க வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய எந்த கூலியையும் அல்லாஹு தஆலா வீணாக்குவது கிடையாது. அல்லாஹு தஆலா வீணாக்குவது கிடையாது. ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறார். எந்த மனிதர்களுக்கு அது தெரியாது விட்டாலும் பரவாயில்லை, எவர்களுடைய காதுகளுக்கு அது கேட்காததை நலவு என்று நினையுங்கள், அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த ரஹ்மத் என்று நினையுங்கள். நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து இது போல வீடியோக்கள்லையோ இது போல அதாவது சோசியல் மீடியாக்குள்ளே வராத ஒரு நல்லமல் இருந்தால் அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ் உங்களை அதில் சோதிக்காத நினைத்து புகழுங்கள். ஏனென்றால் இது சோதனை, அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான கூலி. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நினைக்காமல் வெளிப்படுத்தப்படவில்லையே, பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியாதே, அவனுக்கு தெரியாதே, என்னை அவன் என்ன நினைக்கிறானோ என்ற சிந்தனை எம்மை அளிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்டுடைய அந்த சந்தையிலே விற்கப்படுகிற நேரத்தில் வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அற்பமான திர்ஹங்களுக்கு விற்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர் நபி, அல்லாஹ்விடத்தில் அவர் நபி, அவர் சிறையில் அடைக்கப்படுகிற நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே நபி. அதை பற்றி எந்த ஒரு சஞ்சலம் அவர் அடையவில்லை. காரணம், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்து தான் நமக்கு அந்தஸ்து. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வந்து தொழுகிறார், அழுகிறார், பள்ளி வாயிலே தொடர்ந்து தொழுகிறார், அழுகிறார். அவர் சொல்கிறார், லவ்கான ஹாதா ஃபீ பைத்திக யா ஃபுலான், மனிதரே இந்த செயல்பாடு உங்கள் வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த செயல்பாடு இந்த வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி, அல்லாஹு தஆலா இறையச்சத்தோடு மறைந்து அதே போல போதும் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ஹஃபி மறைந்து வாழக்கூடிய மனிதன். அப்படி என்றால் எமது வாழ்க்கை 3 தரமாக பிரிகிறது. ஒன்று, தனிமையில் உள்ள வாழ்வை விட வெளிரங்கமான அமல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமல்கள். இது நம்ம ஈமானிலே குறைபாடு உள்ளவர் என்பதற்கான ஆதாரம். அதே போல தனிமையும் பகிரங்கமும் சமமாக இருக்கக்கூடிய நிலை, இது ஈமானில் நாம் ஒரு தரமானவர்கள் என்பதற்கான ஆதாரம். ஆனால் பகிரங்கத்தை விட எவரது ரகசிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதோ, எவரது ரகசிய வாழ்க்கை உச்சகட்டமாக இருக்கிறதோ, எவரது ரகசிய வாழ்க்கை மக்கள் சொல்ற அவ்வளோ பெரிய சுண்ணத்து அவருக்கு இல்லை, அவ்வளோ பெரிய சுண்ணத்தான நோன்புகள் இல்லை, பெரிய தர்மங்கள் இல்லை, ஆனால் உண்மையில் அவர் தர்மசாலி, உண்மையில் அவர் தக்வா உள்ளவர், உண்மையில் அவர் மிகவும் சுண்ணத்து தொழக்கூடியவராக இருந்தால் இதுதான் சிறப்பான நிலை. அதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்கிறது. யுஹிப்புல் அப்த தகி அல் ஹஃபி அல் கனி. அல் ஹஃபி என்றால் மறைந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கிறவர். அவர் வந்தால் அவர் வந்தாராண்டு யாரும் கேட்க மாட்டார்கள், அவர் வரவில்லை என்றால் அவர் ஏன் வரவில்லை என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அதாவது அவர்களை நீங்க எத்தனையோ பேர் உங்களோட வீட்டு வாசல்கள்ல பரட்டை தலை கோலத்தோடு வருவார்கள், நீங்க விரட்டிடுவீங்க அவருடைய கோலத்தை பார்த்து. ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடந்தே தீரும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான். தோற்றங்கள்ல அவங்க உங்கள்கிட்ட மரியாதையற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயர்ந்தவர்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் கிழக்குடைய யுத்தத்திலே, கிழக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குராசான் போன்ற நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை தாங்கி இருக்கிறார் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் மஸ்லமா. அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கோட்டைக்குள் நுழைய வேண்டி இருக்கிறது. அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டிய அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் தைரியமாக இறங்கினால்தான் அதில் வெற்றி பெறலாம். அந்த நேரத்திலே அதாவது சுரங்கம் ஒன்று தோண்டி அதை உடைத்து கொண்டு ஒருவர் உள்ளே போயிடுறார். உள்ள போய் அவருடைய உயிர் போகின்ற தருணத்தை அவர் பணயம் வைத்து உள்ள போயிடுறாரு. அந்த கோட்டையுடைய கதவை திறப்பதற்கு அவர் காரணமாக அமைந்து விடுகிறார். வெற்றி அவரின் காரணமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், கொடுத்து விடுகிறான். அவர் யார் என்று தெரியவில்லை.
அவர் யார் என்று தெரியவில்லை, முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார், யார் என்று தெரியவில்லை. அப்ப மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவர் அந்த இடத்துல அமீராக இருக்கிறார். அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவர் யார் என்று தெரிய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு அமீராக நான் கட்டளை இடுகிறேன், நான் பார்க்க வேண்டும் சொன்னவுடன் ஒரு மனிதர் அவருடைய கோட்டையுடைய வாசல்ல வந்து நிற்கிறார். எனக்கு அந்த நபரை தெரியும், சொல்லவான்னு கேட்கிறார். அப்ப அவரை அவர் வர சொல்கிறார். அவர் முகத்தை மறைத்திருக்கிறார். 3 நிபந்தனைகள், அந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அவரை சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க. அவரை நீங்கள் யார், எவர், எந்த ஊர் என்று கேட்கக்கூடாது, அவரைக்கு எந்த பரிசும் வழங்கக்கூடாது, அவரை ஹலீஃபாவிடத்தில் நீங்கள் தெரிவிக்க கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உடன்படுகிறேன் என்று மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த திரையை கலட்டிவிட்டு அந்த நபர் நான் தான் என்று அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிவிட்டு திரும்பி விட்டார். அவர் வரலாற்றில் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக்குடைய வெற்றிக்கு மிக காரணமாக இருந்த நபர் யாரென்றே தெரியவில்லை. அந்த எப்பொழுதுமே மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் துஆ கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் முஹ்ஷர்னி மா சாஹிபின் நஃபக், அந்த சுரங்கத்துக்குரியவரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி என்ன செய்வார், துஆ கேட்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அந்த சுரங்கத்துக்குரிய நபரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி அவர் பிரார்த்திப்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் சாதனை என்று தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் வீரத்துடைய விளைவு என்று தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய செய்திகள். ஆனால் ரப்பு கூலி தர வேண்டிய இடத்துக்கு தானே ஒருத்தன் உயிரை பணையம் வைப்பான். இதுல மனிதர்களிடத்துல பாராட்டை பெற்று என்ன பிரயோசனம் என்று விளங்கிய ஒரு முஃமினால் மட்டும்தான் இது போன்ற நல்ல அமல்களை மறைக்க முடியும். இந்த அமலையே அவர்களால் மறைக்க முடியும் என்றால் ஈமான் எந்த தரத்தில் இருந்திருக்கும். சாதாரண அமல்களை எம்மால் மறைக்க முடியவில்லை. எங்களது நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த 4 விஷயத்திலும் மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டியது இந்த 4ம் தான். 4மே மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த 3இல் தான் அவன் என்ன செய்கிறான், அதாவது ஆர்வம் காட்டுகிறானே தவிர இந்த 4வது விஷயத்தில் அவன் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களை, எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு முஃமின் ரகசியம் என்ற விஷயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பேணுதலான வாழ்க்கை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம மீறுகிற சந்தர்ப்பத்தில் தௌபாவை அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டும். நிறைய தர்மங்கள் செய்து அந்த இடங்களை நிரப்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல உணர்வை எமது உள்ளத்திலே ஏற்படுத்தி அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு ஈமானிய வாழ்வை தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.